இருக்காங்க, ஆண்கள் பேசி முடிச்சிட்டாங்க, இந்த பெண்கள் பேச வர்றாங்க. எப்போவுமே பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மளை சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டுன்னு கேட்டுக்கானா, கேட்டதில்லை. பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும். சில கிளவி அப்படியே சாமி வந்து ஆடிருங்க, எந்திரி நாட்டை கெடுத்த நாய் அப்படின்னு சொல்லி அவன் காசில் தெங்காசி போயிட்டு இருப்பான். பெண்களுக்கு எத்தனை எழுத்து பஸ்ஸில், பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இதனையும் பார்த்தாலும் இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்கள் உமன், ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட கூட பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, யார் கண்டுபிடிச்சாயின்னு தெரியல. சரி எழுதிட்டு போட்டு விடுங்க. இப்போ இவங்க பேசுகிறத கேட்டோம். இதோ அப்படியே ஒரு கொந்தளிக்கிற மனதோடு உட்கார்ந்துருக்காங்க பூங்கொடியவர்கள். எங்கள் ஐயா மக்கள் சேவை செஞ்சவரை மகேசன் நான் சொல்கிறீங்க, மகேசனுக்கு செஞ்சாலும் அது மக்களுக்கு தானையா என்று பேச வருகிறார் கோவை பூங்கொடி அவர்கள். வாங்க. நல்லது. வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று அறிய முடியாத பழமையும் பெருமையும் வாய்மையும் தூய்மையும் கொண்ட நம் உயிராம் தமிழுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிலப்பதிகாரம் என்கின்ற ஐம்பெருங்காப்பியம் நம்முடைய தமிழருடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு காப்பியம் உண்டு. அந்த காப்பியத்திலே பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்விளை காருகர் இருக்கையும் என்கின்ற மருவூர் பாக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி உண்டு. அதில் காருகர் என்று சொன்னால் நெசவாளர்கள் என்ற பொருளில் உங்களையெல்லாம் உண்மையிலுமே இளங்கோவடிகள் சிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள். ஒரு கைதட்டல் நல்லா கொடுங்க இளங்கோவடிகளுக்கும் நம்மளுக்கும் சேர்த்து. சிலப்பதிகாரத்தில் தேவாங்கர் இனத்தை பற்றி, நெசவாளர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலுமே ஐயாவுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் என்ன? திரு ஜே.கே.கே. நடராஜ ஐயா அவர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் என்ன? மக்கள் தொண்டா மகேசன் தொண்டா என்பது கேள்வியாக இருக்கிறது. மக்கள் தொண்டே என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். பட்டி மண்டபத்தின் பாங்கருந்து ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள், தாயை விட சால பரிதி எங்களை வழிநாட்டக்கூடிய நடுவர் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களிலே செந்தாமரையை, திருமகளை செந்தாமரையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் திருமகளே எங்கள் செந்தாமரையாக வீற்றிருக்கக்கூடியதை இங்கேதான் ஐயா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நூலை பிடித்து வாழ்ந்த ஒருவன் தான் ஆயிரம் ஆயிரம் பேர் நூலை படிப்பதற்காக துணை நின்றிருக்கிறார் என்று சொன்னால் அதாங்க நம்முடைய ஐயா அவர்கள். நல்ல கல்வி நிலையங்களை உருவாக்கி அவர் பிடித்தது நூலை, இவர்கள் படித்தது நூலை. அதான் உண்மை. ஏக்கெல்லாம் கைத்திட்டே மாடாமே திவ்யா, ஏக்கா நீங்க கோயம்புத்தூர் இல்ல ஏன் இந்த ஐயானுடைய நூற்றாண்டு விழா சென்னைங்கெல்லாம் நெய்யாடி எல்லாம் கிளாப் மாடி, எல்லாரும் கிளாப் மாடியோ அந்த டைம் என்ன சென்னை கிளாப் மாடியா? ஏன் இதனால உற்சாகம் வாங்கி தீர்ப்பேக்கல்ல. இது என்னமா அது ஐயா? கன்னடங்கய்யா. கன்னடமா? ஆமாங்கய்யா. இல்லை எல்லாரும் இன்னைக்கு ஏன் டே வந்து நீ சில்ட்ரன்ஸ் டே வேற. ஐயாவுக்கு குழந்தைகள்னா அவ்வளோ பிடிக்கும். குழந்தைகளுடைய கல்வி மேன்மை அடையணும்னு ஐயா அவ்வளோ நினச்சிருக்காங்க. ஐயாவுடைய நூற்றாண்டு விழா எல்லாம் சென்னைங்கி கைதட்டு மாடி கோயம்புத்தூர்லேருந்து ஒன்று எங்கூஸ் வந்து அவளை என்கரேஜ் மாடாக கைதட்டு மாட. எனக்கா இது செல்லக்கண்ணா கைதட்டி இப்படி வாங்கணும். என்ன வேணாலும் வைங்கம்மா. அன்ன சத்திரம் 1000 கட்டினும் ஆலயம் 16 நாட்டினாலும் சரி, அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சிறந்தது என்று சொன்னான் என்னுடைய மகாகவி. அப்படித்தான் எண்ணற்ற கல்விக்கூடங்கள். எந்த ஊர்லேயும் இத்தனை கல்விக்கூடம் இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன், எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆனால்
ஒரு ஒற்றை நபர், ஒரு ஒற்றை தலைமை, ஒரு சாதாரணமாக இருந்த ஒருவர் இத்துணை பேருக்கு கல்வி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் மக்கள் பணி. சார், ஒரு சமுதாயம் முன்னேறணும்னா என்ன சார் வேணும்? இன்னைக்கு ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஆலயங்கள் கட்ட வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு மேலாக அவனை அறிவாளியாக ஆக்குவதற்கு கல்வி சாலைகள் அமைக்க வேண்டுங்க. அதுதான் ஐயா பண்ணியிருக்காங்க. ಇನ್ನೋಸೆ ತುಂಬತ್ತ ಕೈದಟ್ಟು ಮಾಡಿ ಅನ್ನಾರಿಯೋ ಇಲ್ಲಿ ನೋಡಿಯೋ ಅಡಿ ಪ್ರೊಜೆಕ್ಟ್ರೇ ನೋಡಿಕೊಂಡಿದ್ದೀವಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿಯಣ್ಣ ಆಗ್ತಾನೆ ಚೆನ್ನಂಗೆ ತಿಳಿಯೋದು. நடுவில் பேசினா நான் என்ன பாயிண்ட குறிப்பேன்? ஐயா, பாரதிதாசன் அவர்கள் அழகாக சொல்லுவார், எண்ணரும் தமிழ்நாட்டின்கள் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பண்பாள் அன்பாள் இன்புற்றார் என்ற செய்தி என்னுடைய மற்றோர் சொல்ல நான் கேட்டிடல் என்னாலோ என்னாலோ என்னாலோன்னு ஏங்குனான் பாரதிதாசன். பாரதிதாசன் இந்த குமாரபாளையத்துக்கு வரல. ஒருவேளை வந்திருந்தால் இங்கே ஒரு மிகப்பெரிய மகான் இருக்கிறார். அவர்தான் பெண்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்களை உருவாக்கி இருக்கிறார் என்று பாடி இருப்பார் ஐயா. உண்மை பெண் கல்வி முக்கியம். 1950களில் பெண் கல்வி மறுக்கப்பட்டதுங்க. ஆனால் கொஞ்சம் தும்ப ஒசே சவுண்டு கொடியண்ணா, ஒசே சவுண்டு கொடியண்ணா. அவருக்கு கன்னடம் தெரியணும்ல. இல்லை, பெண்களை பற்றி குடும்ப விளக்கில் எழுதி இருப்பார். என்ன தெரியுமா? ஒரு பெண் கல்வி கற்க சூப்பர்ண்ணா, இதை மாடிக்கிறியோ. ஒரு பெண் கல்வி கற்கவில்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கு தெரியுங்களா? கற்காத பெண் கலர் நிலம், கலர் நிலம்னா வெள்ளாம பண்ண முடியாதுங்க, ஒரு விளைச்சலுமே பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே விளையாது. பாரதிதாசன் சொல்லுகிறார், கல்லாத பெண் இருந்தா அது கலர் நிலம், அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைய முடியாது. அப்ப பெண்களுக்கான கல்வி நிலையத்தை 300 மாணவிகளை கொண்டு தொடங்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு ஆலமரமாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்ன அதுதான் ஐயாவோட சாதனை. 1958 இருந்து 1968 வரைக்கும் இந்த குமாரபாளையத்தினுடைய பேரூராட்சி தலைவராக ஐயா அவர்கள் பதவி வகித்திருக்கிறார். அது எப்படி தெரியுமா? பதவி வகிப்பவர்கள் எல்லோருமே வரலாற்றிலே இடம்பெற்று இருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி வரலாம். ஏன் அவருடைய பதவி காலத்துலங்கய்யா வீடு தோறும் இன்னைக்கு உண்மையிலுமே எங்கள் வீட்டுக்காரர் வந்து கவுன்சிலராக இருக்கிறாருங்க. உங்க வீட்டுக்காரரு? ஆமாங்க ஐயா. அதனாலதான் இப்படி பேசுறீங்க. ஐயா, ஒரு சின்ன விளம்பரம் தாங்க ஐயா. பாடுங்க பாடுங்க, இன்னொருக்க கூட சொல்லுங்கம்மா, கன்னடத்தில் சொல்லுங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಮ್ಮ ಗಂಡಾಳು ಕೌನ್ಸಿಲರ್ ಹೆಂಗಿದ್ದಾರೆ, ದಾಳಿಯೂರು ಪೇರೂರಾಚಿ ಇಲ್ಲಯ್ಯ. ಅಸಿ ತುಂಬ ಓಟುಗಳ ವ್ಯತ್ಯಾಸದಲ್ಲಿ ಜಯಿಸು ಸೂಪರಾಗಿ ನೀವು ಪಡಿ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவரையும் வந்து கிளாப் மாடுதுன்னு மாறாது. இது எங்கள் வீட்டுக்காரருக்கான கிளாப்புங்க ஐயா. சரிங்க, போதும். உண்மையிலுமே சொல்கிறேங்க, நிஜமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன தெரியுமா? வீடு வீடாக தண்ணி சப்ளை பண்ணுறதே பெரிய விஷயங்க. வீடு வீடாக தண்ணி சப்ளை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் ஐயா அவர்கள், தொண்டுள்ளம் படைத்த ஐயா அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு குடிநீர் குழாய் அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயங்க. இன்னைக்கு வாட்டர் கனெக்ஷன் வாங்குற சாதாரண விஷயமா? தானாக எல்லா வீடுகளுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காருங்க. இன்னைக்கு உண்மையிலுமே தேவை, நீரின்றி அமையாது உலகுங்க. அடிப்படை தேவை என்ன மக்களுக்கு வேணும்? உணவு வேணுமா, உடை வேணுமா, இருப்பிடம் வேணுமா, பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் தான் மகானாகிறார்கள். உண்மையிலுமே நடுவர் அவர்கள் அதை விட என்ன தெரியுமா? சாலைகள் போட்டு கொடுத்தார். சார், இன்னைக்கு நாங்கள் கஜபூஜை சுந்தர சுவாமிகள் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு வெஞ்சமாங்கூடல்ங்கிற ஒரு இடத்துல, அந்த இடம், அந்த கோவில்கள் எல்லாம் உண்மையிலுமே அண்ணா சொன்ன மாதிரி கோயில்கள் கட்டுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த கோயிலில் எல்லாம் செதலம் அடைஞ்சு, வெள்ளப்பெருக்கு வந்து எல்லாம் செதலம் அடைஞ்சப்போ அந்த கஜபூஜை சுந்தர சுவாமிகள் எப்படி தன்னுடைய சொந்த செலவில் அங்கே தார் சாலை அமைத்து கொடுத்தாரோ, அதை போல ஐயா அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் ஆங்கியந்திர பாக்கெட், தன்னுடைய பாக்கெட் மணி எடுத்து ரோடாக்கி கொட்டு சென்னைக்கு நடையோ ஓடியோ
நேராங்கி நடையும் நேர் வழியில் நடங்கள் என்று சொல்லி தார் சாலை அமைத்து கொடுத்தாரே, அதுதாங்க மக்கள் பணிங்கிறத. கைத்தட்ட 30 பேருக்கு நன்றி. யாக்கே நான் நல்ல கைத்தட்ட. நாடென்ன செய்தது நமக்காக என்று கேள்விகள் கேட்பது எதற்காக? நீ என்ன செய்தாய் அதற்காக. அந்த கேள்வியினால் நன்மை உனக்காக என்ற ஒரு வரிகள் இருக்கிறது ஐயா. நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச? வீட்டுக்கு செஞ்சீங்க, உங்க ஊருக்கு செஞ்சீங்க, நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லும் போது தம்பி சொன்னது போன 1946 இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை சங்கங்கள் ஐயா உண்மையிலுமே நாட்டுக்காக உழைக்கிறது ஐயா. பொது நல ஊழியர் வாலிபர் சங்கத்தை துவக்கி வைத்தாலே அதற்கு மாப்போசி அவர்கள், சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த மண்ணுக்கு அதை விட ஒரு பெருமை என்னையா வேணும் சார்? ஒரு சான்றோரை பார்க்கத்தாங்க ஒரு சான்றோர் வருவாங்க. ஒரு சான்றோரே இல்லைன்னா அந்த இடத்துல யாருங்க வருவாங்க? இன்னைக்கு நீங்க சான்றோர்கள் அழைத்ததால் எங்களுடைய ஐயா மிகப்பெரிய சான்றோர் இங்கே வருகை புரிந்திருக்கிறாருங்க. எல்லா மண்ணுக்கு அந்த பெருமை கிடைக்குமா? ஐயா செய்த பணிகள் சாதாரணப்படியாங்க. என்னால் ஏதாவது என்னுடைய சமூக மாற்றம் என்பது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் ஐயா பதில் சொல்லுவார். சமூக மாற்றம் எங்கிருந்து வரணும்? இந்த அண்ணாட்ட வரணுமா? ಆವಣ್ಣನತ್ರ ಇದ್ದು ಬರಬೇಕಾ? ಇಲ್ಲ ಈ ಅಕ್ಕ ಹತ್ರ ಬರಬೇಕಾ? ನಮ್ಮ செந்தாமரை மேடம் ಹತ್ರ இருந்து ಬರಬೇಕಾ? யார் ಹತ್ರ இருந்து ಬರಬೇಕು? என்னிடமிருந்து தொடங்க வேண்டும். ஐயா சொல்றாரு, என்னிடமிருந்து சமூக மாற்றம் என்பது தொடங்க வேண்டும் என்பதைத்தான் என்னை என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலனேடும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும்னு நினைச்சாரு பாருங்க. உண்மையிலுமே அவர் இறந்த நாளை பற்றி ஐயா அவர்கள் இப்ப சொன்னார் வந்தப்ப. அவர் இறந்த நாள் பிறப்பு என்பது தரித்திரமாக இருந்தாலும் கூட இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் சொன்னாருங்க. குமாரபாளையம் ஸ்தம்பித்து போனதான் ஐயா சொன்னார். ஸ்தம்பித்து போனதான், அசைவுகளின்றி போனதான். அவர் சொல்லுகின்ற பொழுதே அந்த காட்சி என்னுள் நினைவுக்கு வந்தது. எப்படி இருந்திருக்கும்? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்று சொன்ன அகிலம் காக்கக்கூடிய சிவபெருமானாக அவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களுக்கு எந்த அளவு சேவை செஞ்சிருந்தா மக்கள் அத்தனை கட்சி வேறுபாடு பார்க்காம அத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா யோசிச்சு பார்க்கணுங்க ஐயா. ஐயா மதமான பேய் புடியாது இருக்க வேண்டும் என்று வள்ளலார் சொன்னாரு. மதம் என்கின்றது ஐயா சொல்லுவார் என்ன தெரியுமா? அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்றாரு, மதம் என்பது யானைக்கு தாயா பிடிக்கணும், மனுஷனுக்கு பிடிச்சா இந்த சமுதாயம் தாங்குமாயா உண்மையிலுமே என்று அழகாக சொல்லுவார் ஐயா. உண்மையிலுமே நான் இப்படி சொல்றேங்க ஐயா. ஒரு மணிமேகலையில் ஒரு செய்தி வரும். என்ன தெரியுமா? 2 செய்தி. ஒன்று, சாப்பாடு கொடுக்கணும். நூற்பாலைகள் தொடங்கினாரு. 1000 பேர் வீடுகளில் அடுப்பெறிந்தது என்று சொன்னார். மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என உயிர் கொடுத்து வாழ்ந்திருக்காருங்க. பிறர் வாழத்தான் வாழ்ந்திருக்காருங்க. பிறர் வாழத்தான் வாழ்ந்திருக்காரு. உண்மையிலுமே ஐயா இன்னொரு செய்தி வரும் மணிமேகலை. என்ன தெரியுமா? தப்பு செய்யறவனை தண்டிக்கிறத விட அந்த தப்பை திருத்துறது தாங்க பெரிய விஷயம். ஐயா எவ்வளவு புத்தி கூர்மையா யோசிச்சு எவ்வளவு நலன் காக்கும். ஏன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான்னா அவனை போனா வீட்டுக்குன்னு அனுப்பிச்சிட்டா அவனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு விடுமே என்று எண்ணி தவறு செய்து விட்டால் அவரை வீட்டுக்கு அனுப்பாமல் அந்த தொழிற்சாலையிலே வேறு துறைக்கு மாற்றி விடுவார். அப்ப தப்பு செஞ்சவங்களை கூட தண்டிக்காம திருத்துகிறார் என்று சொன்னார். சார் இவரை சொல்லணும்னா A to Z. என்னுடைய தம்பி புறநானூற்றில் முடித்தது போல் நானும் புறநானூற்றோடு முடிக்கிறேன் ஐயா. பிறர் வாழ தாழ் வாழ்ந்தார். எப்படி? உண்டாளம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் தமியர் உண்டலும் இளரே. தனக்கு
நமக்காக வாழல, இந்திரலோகத்தில் கிடக்கிற அமிழ்தமே ஆனாலும் இந்த குமாரபாளைய மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் ஐயா ஒரு வாய் சாப்பிடுவாருன்னு சொன்னா, ஐயாவை நான் பார்க்கிற பார்வையிலே ஒரு மகாகவியாக, ஒரு பாரதி தாசனாக, ஒரு வள்ளலாராக, மிகச்சிறந்த இந்த நாட்டுக்கு உலகமெல்லாம் வாழக்கூடியவர்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்த ஒரு கடவுளாக, ஒரு கடவுள் எப்படி உடனே இதை அந்த அணிக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க, ஒரு கடவுளாக, ஏன்னா ஒரு நல்ல ஆட்சியாளனை ஆபத்தில் அறின்னு சொல்லுவாங்க. ஆபத்து காலத்தில் கூட எப்படி நமக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்ற காரணத்தினால் உண்மையிலுமே வாழ்வது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று வாழ்ந்து மறைந்து தோன்றா துணையாய் தோள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் மக்கள் தொண்டே, மக்கள் தொண்டே என்று சொல்லிக்கொண்டு என்னை பேச வைத்த தமிழுக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரொம்ப கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனைக்கும் அவங்க தமிழ் தான் எனக்கு தெரியும், தமிழில் தான் படித்து தமிழில் தான் பேசுகிறாங்க.